இதைத்தான் நான் எப்பொழுதோ எனது அரியணையும் ஆபத்தில் உள்ளது. தாங்களே அறிவீர்கள் தேவா, எனக்கு தேவலோகத்தின் மீதோ என் அரியணையின் மீதோ என் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பிரச்சனையை கண்டும் காணாமலும் இருப்பது முறையல்ல. போதும் தேவேந்திரா, தாங்கள் எதையும் உணர்த்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அமைதியாக இருப்பதால் மும்மூர்த்திகளுக்கு அம்சமாவா? மகாதேவரே, சனி இல்லாமலேயே பத்ரா உங்களை தனியாக தாக்குவாள். கடந்த முறை வஜ்ரத்தையே பறித்து விட்டாள், இம்முறை தங்களை அவள் அழித்து விட்டாள். இதனால் தான் இனி யாருடன் நட்பு கொள்வீர்கள் தேவேந்திரா? பத்ராவுடன். நிச்சயமாக தங்களது மனநிலை குழம்பி விட்டதாக நான் எண்ணுகிறேன். அந்த ஆலகா என்ன இதற்கே பயம் கொண்டு விட்டாயா? இது வனமாகும். இங்கு எந்த வாயிற்க யாராக இருந்தாலும் என் முன்னே வாருங்கள். இல்லை என்றால் இதற்கான விளைவுகள் மோசமானதாக இருக்கும். ஒருவேளை என்னுடைய பிரம்மையாக இருக்கலாம். நாராயண நாராயண. தேவர், அதனால் தங்களுக்கும் ஒரு தூதுடன் வந்துள்ளேன். எவருடைய தூது? கரும பலனை அளிப்பவரே, தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவரின் தூது. அவர் விருப்பங்கள் அவரை காண தனியாக தான் சென்றாக வேண்டும். நாராயண நாராயண. நான் பத்ரா, மகாதேவர் எப்போ அதன் பிறகு உனக்கு தனிமை உணர்வு ஏற்படாது. இதை போன்ற கல்லை உனக்கு அளிக்கின்றேன் பத்ரா. நீ நம்பிக்கை கொள். இந்த கல்லின் வடிவத்தில் நான் இங்கு உன்னுடன் விரைவாக வந்துவிடு தமையா. நிச்சயமாக. அதோடு நான் திரும்பி வரும் வரையில் எங்கும் சென்று